கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 200 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த நெல், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. சங்கராபுரம் அதை சுற்றியுள்ள அரசம்பட்டு, பாலம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 200 ஏக்கருக்கும் மேல் நெல், சோளம், மரவள்ளி கிழங்கு பயிர்கள் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் நேற்றிரவு திடீரென்று பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் அந்த பயிர்கள் முற்றிலும் தரையோடு சாய்ந்து நீரில் மூழ்கி வீணாகிவிட்டன. இதையறிந்த விவசாயிகள் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்டிருந்ததாகவும், தற்போது மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கம் சங்கராபுரம் தாலுக்கா பக்கம் அரசம்பட்டு கிராமம் வாசிக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் பயிர் பண்ணிகிட்ருக்கேன். சோளம். என் பேர் தாண்டவராயன். அது நேற்று 11 அன்று மாலை 6:30 அளவில் சூறாவளி காற்று, ராசிஜி காற்று அடித்து ஒடிச்சு சேதம் அடித்து விட்டது. அதுக்கு தக்க கவர்மெண்ட் நிவாரணம் கொடுக்க தாய்மொழியும் கேட்டுக்கொள்கிறேன்.